அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற இதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் மெத்தட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆனாலும் இதே கொல கொலப்போட திக்காகாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஸோ நம்ம ஐயர் கடைகள்லாம் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன டிப்போடு சொல்லி கொடுத்துருக்கேன். குழந்தைங்க வந்து பொங்கலே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து குக்கர் எடுத்திருக்கேன். எந்த கப்பு வந்து எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டம்ளர் மெஷர்மெண்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு லைட்டாக வாசனை, அதாவது கை பொறுக்கிற சூடு வரணும். அந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வேறு மெத்தட் ஆகிடும். ஸோ பாசிப்பருப்பை வந்து லைட்டாக சூடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா அலசியும் வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கரில் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறேன். ஸோ வறுத்து அந்த சூட்டோடு செய்யும்போது பொங்கல் வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்னஸ் வந்து மாறி போகாமல் இருக்கும். ஸோ ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணதை மாற்றி வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். பாசிப்பருப்போட வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது இந்த பாசிப்பருப்பு நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு இதை நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமாக விசில் வரக்கூடாது. அதிகமாக வந்து பருப்பு வெந்தும் போயிடக்கூடாது. ஸோ 2 to 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண கையோடையே வந்துட்டு பாசிப்பருப்பை போட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும், வளவளப்பாயிடும். ஸோ பொங்கல் வந்து நல்லா இருக்காது. பாசிப்பருப்பு வந்து லைட்டாக உங்களுக்கு திரியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்போடு வந்து இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா ரவையும் பருப்பும் சேர்த்து வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தேன். 1 டம்ளர் ரவைக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணிங்கிற மேனிக்கு நான் வந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி பத்தலை. அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்பில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக வந்து நீங்கள் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா 7 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும் பொங்கல், கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ரவையை சேர்த்துக்கோங்க, ஒரு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ரவையை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா இழுத்துக்கும். இழுத்த கையோடையே நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவை சேர்க்குறதுக்கு முன்னாடியே அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரவை வெந்து நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வந்து ஒட்டாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து கீழே விட்டு பாருங்கள். அந்த கரண்டியில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் தம்லேயே விட்டுருங்க. அதுக்கடியில் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி நெய்யும் பாதி வந்து ஆயிலும் எடுத்திருக்கேன். அப்படி சேர்த்தா தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ எண்ணெய் ஆயிலும் நல்லா நெய்யும் சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சுருந்தேன். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் முந்திரி பருப்பும் சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அப்படியே அந்த பொங்கலில் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த தாளிப்பை.
பொங்கல்ல ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பொறுமையா கலரி விடுங்க. ரொம்ப போட்டு அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து அது எல்லா சைடுமே படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாஃப்டான ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா பொங்கல் பார்த்தீங்கன்னா, உடனே தாளிச்ச உடனே சாப்பிடாம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த நெய்யும் ஆயிலும் வந்து அந்த ரவையோட நமக்கு நல்லா இழுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில வச்ச உடனே வழுக்கிக்கிட்டு போன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து இத ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான கையில கையில கைய வந்து நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா கூட அந்த கையில ஒட்டாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலோட சாம்பார், சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாரி வேற ஒரு வீடியோட பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.